நம்மை எல்லா கட்சிகளும் அரசியலுக்காக நம்மளை பயன்படுத்துவதை தவிர பட்டியல் வெளியேற்றதை பற்றி இதுவரை எந்த அரசியல் கட்சியுமே பேசாத போது எமது அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் தன்னுடைய கட்சி பொதுக்குழுவிலே தேவேந்திர வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்றுவோம் என்று பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றி தந்தவர் என்னுடைய அண்ணன் செந்தமலன் சீமான். அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். இன்று எத்தனையோ அரசியல் கட்சிகள் ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கும் நம்முடைய தலைவர்களை அவமானப்படுத்துவதை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அவ்வளவு இருந்தாலும் கூட எம்முடைய அண்ணன் தேவேந்திர வேளாளர்களுக்கு 15 இடங்களை கொடுத்து நம்மளை கௌரவப்படுத்தியிருக்கிறார். அதற்காவது நாம் அவருக்கு வாக்கு செலுத்த வேண்டும். நம்முடைய கலை பண்பாடு கலாச்சார வாரிகளை எத்தனையோ பேர் பேசியிருந்தாலும் கூட பொது அரசியலிலே முதலாக செந்தமலன் சீமான் அவர்கள் பல்லர்களால் பாண்டியன் என்று உறக்க பேசியதன் விளைவாக உலகெங்கும் பெரிய அதிர்வலை உண்டாக்கிய கதை சொல்லி போரினில் பகையுடன் கரம் கோர்த்தே உலகம் ஆண்ட ஒரு இனத்தை கலகம் செய்தே அழித்திட்டார். தலைவர் ஏந்திய தமிழ் சுடரை தமிழர் மனங்களில் பற்ற வைத்தே ஒற்றை நம்பிக்கை புறப்பட்டான். போர் இலக்கை நோக்கி புறப்பட்டார். தரணி போற்ற தமிழர் சிறக்க களனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே. தரணி போற்ற தமிழர் சிறக்க களனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே. வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான். மங்கையர்க்கும் மன்றத்தை தந்தான் சமவாய்ப்பை சபைதனில் தந்தான். தரணி போற்ற தமிழர் சிறக்க களனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே. வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான். ஒதுங்கி நின்ற ஆதி தமிழரை புதிவில் நிறுத்தி அழகு பார்த்து புரட்சி செய்தவன். சாதி கேட்டு போடும் போட்டு தீட்டு என்பதை சபைகள் தோறும் பகைவர் மிரள போட்டு உடைத்தவன். சதிகாரர் அதிகாரம் சாயும் நேரமே புது வரலாறு தலை எழுத புலியும் பாயுமே. ஊரும் நீரும் காக்க லட்சம் பனையை விதைத்திட்டோம். பேரிடரில் துயரம் போக்க ஓடி உழைத்திட்டோம். ஊரும் நீரும் காக்க லட்சம் பனையை விதைத்திட்டோம். பேரிடரில் துயரம் போக்க ஓடி உழைத்திட்டோம். மாற்றம் கண்டிடவும் ஏற்றம் கொண்டிடவும் சீற்றம் இனி அவசியமே. செத்த மொழியை திணிக்க பார்க்கும் சதியை மீட்கவே. கச்சத்தீவு கல்வி உரிமை மீட்டெடுக்கவே. வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான். உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய்க்கும் மொழிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழுக்கும் முதல் வணக்கம். என்னுள் உயிராகவும்
உதிரமாகவும் என்னுள் இயங்கிக் கொண்டிருக்கிற எம்முடைய தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கும் முதல் வணக்கம். அன்பான வாக்காளர் பெருமக்களே, சுங்கராம்பட்டி வாழ் என்னுடைய தாய் தமிழ் உறவுகளே, இன்று நாம் தமிழர் கட்சி சார்பாக வாக்கு கேட்டு எமது உறவுகள் நமது கிராமத்திற்குள் வந்திருக்கிறார்கள். நாம் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும்? மல்லர் என்கிற இந்த பேர் இனம் நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தமான பாண்டியர் குல வாரிசுகள் இன்று பட்டியல் இனத்துக்குள் சிக்குண்டு தவிப்பதை எல்லோரும் அறிவீர்கள். ஆனால் நம்மை எல்லா கட்சிகளும் அரசியலுக்காக நம்மளை பயன்படுத்துகிறதை தவிர பட்டியல் வெளியேற்றதை பற்றி இதுவரை எந்த அரசியல் கட்சியுமே பேசாத போது எமது அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் தன்னுடைய கட்சி பொதுக்குழுவிலே தேவேந்திர வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்றுவோம் என்று பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றி தந்தவர் என்னுடைய அண்ணன் செந்தமலன் சீமான். அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். வேறு எதற்காக வாக்களிக்க வேண்டும்? சமீபத்தில் தேனியில் பட்டியல் வெளியேற்றத்திற்காகவே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி கடல் போல் மக்களை கூட்டி ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார். அந்த பொதுக்கூட்டத்திலே இந்த மல்லர் என்கிற தேவேந்திர வேளாளர்களுடைய பண்பாடு, வாழ்வியல், கலை, இலக்கியம் பற்றி உலகமே வியக்கும் வண்ணம் உலக சிறந்த ஆவணப்படத்தை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அண்ணன். நம்முடைய சமூகத்தில் எத்தனையோ இயக்கங்கள், கட்சிகள் இருக்கிறது. ஆனால் எவருக்குமே தோன்றாத அப்படி ஒரு சிந்தனை, ஒரு உலக தரத்துக்கு சிறந்த ஒரு ஆவணப்படத்தை தயாரித்து அதை வெளியிட்ட என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானுக்காகவும் அந்த கட்சியின் சின்னத்திற்கு நாமெல்லாம் வாக்கு செலுத்த வேண்டும். காரணம், எம்முடைய மண், எம்முடைய வரலாறு, எம்முடைய அரசியல், எம்முடைய நிலம், அதிகாரம் அத்தனையும் இன்று இழந்து தன்னந்தனியாக தவித்துக் கொண்டிருக்கிற இந்த மக்களை, விளிம்பு நிலையில் நிற்கிற இந்த மக்களை தோளோடு தோள் கொடுத்து நின்று இந்த மக்களின் உரிமைக்காகவும் இந்த மக்களுடைய விடுதலைக்காகவும் இன்று வரை உறுதியோடு நிற்கிற எம்முடைய அண்ணன் செந்தமலன் சீமானுக்காக நாம் உறுதியாக நின்று அவருக்கு தோள் கொடுப்பதுதான் நம்முடைய வரலாற்று கடமையும் கூட. காரணம், இன்று எத்தனையோ அரசியல் கட்சிகள் ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கும் நம்முடைய தலைவர்களை அவமானப்படுத்துவதை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அவ்வளவு இருந்தாலும் கூட எம்முடைய அண்ணன் தேவேந்திர வேளாளர்களுக்கு 15 இடங்களை கொடுத்து நம்மளை கௌரவப்படுத்தியிருக்கிறார். அதற்காக நாம் அவருக்கு வாக்கு செலுத்த வேண்டும். இந்த சுங்கராம்பட்டி கிராமத்திலே அடர்த்தியாக வாழ்கிற இந்த மல்லர் என்கிற பாண்டியகுல மக்களை நன்றாக சிந்தித்து பாருங்கள். நம்முடைய அரசியல் அதிகாரம், விடுதலை அத்தனையும் நம்முடைய பட்டியல் விடுதலையில் தான் அடங்கியிருக்கிறது. அந்த பட்டியல் விடுதலையை எம்முடைய அண்ணன் மிக தீர்க்கமாக, ஆணித்தரமாக இருக்கிறார். நீங்கள் ஓட்டு போடுங்கள், போடாமல் இருங்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த தமிழருடைய விடுதலை தான் என்னுடைய உயிர் மூச்சு என்று அண்ணன் உறுதியாக இருக்கிறார். நாங்கள் எல்லாம் அருகில் இருந்து பார்த்திருக்கிறோம். எனவே எம்முடைய மக்கள் இதெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு, விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். அது மட்டுமா, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நிறைய விடயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய கலை, பண்பாடு, கலாச்சார வாழ்வியலை எத்தனையோ பேர் பேசியிருந்தாலும் கூட பொது அரசியலிலே முதலாக செந்தமலன் சீமான் அவர்கள் பல்லர்களால் பாண்டியர்கள் என்று உறக்க பேசியதன் விளைவாக உலகெங்கும் பெரிய அதிர்வலை உண்டாக்கிய போதும், அவருக்கு அரசியல் நெருக்கடி வந்த போதும் தன்னுடைய கோட்பாட்டுள், தன்னுடைய பேச்சில் பின்வாங்காமல் நான் சொன்னதுதான் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்பதில் அவர் பின்வாங்காமல் இறுதி வரை இருந்த அந்த மகனுக்கு நாம் தோளோடு தோள் நின்று வலு சேர்த்து வாக்கு சேர்ப்பதுதான் ஒரு தர்மம். நாம் அறத்தின் வழிவந்த மக்கள் இந்த மல்லர்கள். எல்லா உயிர்களுக்கும் உணவை படைக்கின்ற வேளாண் தொழில் செய்கின்ற இந்த உழவர் குடிகள் நம்முடைய மாண்பை, நம்முடைய அரசியலை, நம்முடைய விடுதலையை பேசி வருகிற எமது அண்ணனுக்கு நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து அவருக்கு இந்த அரசியல் களத்திலே வாக்குகளை பெரிவாரியாக செலுத்தி வெற்றி வர செய்வதுதான் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன். அந்த கட்சியாக அப்படி பண்றா, இப்படி பண்றா, அதை பத்தி நம்ம பேச விரும்பல. நாங்க வந்தா என்ன செய்வோம், சீமான் வந்தா என்ன செய்வார், சீமான் வந்தா இந்த மக்களுக்கு என்ன விடிவு காலம் பிறக்கும் அப்படின்றத தெளிவா தேர்தல் அறிக்கையில கொடுத்துட்டு தான் களத்துக்கே வந்திருக்கோம். ஆனாலும் கூட நான் மீண்டும் இந்த கிராமத்துக்குள்ள நம்முடைய மக்கள்கிட்ட உரிமையோட பேசுவதற்கு காரணம், தொடர்ச்சியாக இந்த பட்டியல் வெளியேற்ற பற்றி பல ஊர்களில், பல மேடைகளில் பேசி வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் கூட பொது அரசியலில் நின்று, ஒரு பொது நீரோட்டத்தில் நின்று நம்முடைய விடுதலையை ஒட்டுமொத்த சமூக மக்களுடைய பேச வைத்த பெருமை என்னுடைய அண்ணன் செந்தமலன் சீமானை சாரும். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற நமது உறவுகள் எல்லோரும் தேவேந்திர வேளாண்மையுடைய விடுதலையை, அந்த அரசியலை
அந்த பட்டியல் வெளியேற்றத்தை எம்முடைய விடுதலை எம்முடைய அரசியல் என்று எல்லோரையும் பேச வைத்த பெருமை செந்தமிழன் சீமானுக்கே சாரும். எனவே எமது மக்கள் இதெல்லாம் அறிந்து சீமான் அவர்களுடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்தணும். சீமானுக்கு வாக்கு செலுத்தினால் முதலமைச்சர் ஆகிவிடுவார்களா, அவருக்கு என்ன ஜெயிக்கவா போறாரு, ஓட்டு போட்டா ஜெயிச்சுவார் அப்படின்லாம் கிடையாது. இல்ல அவர் ஜெயிச்சு அவங்க நமக்கு பட்டியல் வெளியேற்றம் வாங்கி கொடுத்துருவாங்களா அப்படின்லாம் கிடையாது. சீமான் என்கிற ஒரு தனி மனிதன் எடுத்த இந்த அரசியல் புரட்சிதான் சமூக களத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதற்கு பின்னால் தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் நம்முடைய கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்கவே ஆரம்பித்தது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு சாதாரண எளிய மகனே அரசியல் அதிகாரத்தில் இல்லாத போதே இந்த அளவுக்கு நம்முடைய கோரிக்கைகளை பேசும்போது அதிகாரத்திற்கு வந்தால் நம்முடைய கோரிக்கைகளை எளிதாக வென்று விடலாம். நாம் கேட்கவே தேவையில்லை, அவர் எல்லா கோரிக்கைகளும் வென்று கொடுப்பார் என்பதை அழுத்தமாக இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே நம்முடைய மக்கள் சுங்கராமதி வாழ் தேவையுள்ள வேளாண் மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்த பெருவாரியான வாக்குகளை விவசாய சின்னத்தில் செலுத்தி நமது வேட்பாளரான மருத்துவர் நீ முனிஸ் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வெற்றி வாய்ப்பை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாண்டியர் நாடு நலச்சங்கத்தின் சார்பாக அதன் தலைவர் சவுந்தரபாண்டியன் அவர்கள் வேட்பாளருக்கு பொன்னாடை போர்த்துகிறார். இங்க பாருங்க. அடுத்தபடியாக மாயவேல் அவர்கள்